வணக்கம் நண்பர்களே. எக்ஸல் பயன்படுத்துகிற அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல் ஃபீச்சர் தான் இந்த பைவட் டேபிள். நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான ரோஸ் கொண்ட டேட்டா இருந்தாலும் அதை ஒரு சில கிளிக்கில் சம்மரி ரிப்போர்ட்டாக மாற்றி முக்கியமான தகவல்களை எளிதாக அனலைஸ் பண்ண உதவுறது இந்த பைவட் டேபிள். உதாரணத்துக்கு, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த ரீஜனில் அதிக சேல்ஸ் வந்திருக்கு, எந்த சேல்ஸ் பர்சன் சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, மந்த்வாய் சேல்ஸ் எப்படி இருக்குது, எந்த பேமெண்ட் மோட கஸ்டமர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இப்படி பிஸ்னஸ்க்கு தேவையான பல கேள்விகளுக்கான பதில்களை ஃபார்முலா எழுதாமலே மிக எளிதாக கண்டுபிடிக்க பைவட் டேபிள் உதவுது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேட்டா அனலைஸ் எப்படி பண்ணணும் என்று தெளிவாக புரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வெல்கம் டு வின்ரி டெக். நான் உங்கள் டெக் தோழன். இந்த சேனலில் டெக்னாலஜி தொடர்பான பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒரு ரியல் சேல்ஸ் டேட்டா செட்டை வச்சு ப்ரொஃபஷ்னல் ரிப்போர்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரி, நேரத்தை வீணாக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எக்ஸலில் டேட்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர், டேட், கஸ்டமர், ப்ராடக்ட், கேட்டகரி, ரிஜின், அப்படி இன்னும் அதோட வேல்யூ இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா. ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு டம்மி டேட்டா தான். இப்போ இந்த டேட்டாவிலேருந்து நான் வந்து எப்படி ஒரு பைவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு பைவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இன்சர்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னோட கர்சர் டேட்டா டேபிளில் ஒரு டேட்டா ஏதோ ஒரு கர்சரில் வச்சுருக்கிறேன். பைவட் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிட்டு என்ற 500 டேட்டா இருக்குது. A1லேருந்து 500 L501 வர ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டு இது எந்த ஷீட்டில் வேணும், நியூ ஷீட்டில் வேணும்னா நியூ ஷீட், எக்ஸிட்டிங் ஒரு ஷீட் எந்த ஒரு ஷீட் ஆல்ரெடி இருக்குதோ எங்கே வேணும்னா அந்த ஒரு ஷீட் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இப்போ நான் நியூ ஷீட்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். இதே இது நீங்கள் வந்து இது A1லேருந்து L1 501 வர தான் வருது. இது எனக்கு வந்து பாட்டம் வர ரோ வர வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் செலக்ட் பண்ணிவிட்டு பைவட் டேபிள் ஃபுல்லாக ஷீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு பைவட் டேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ காலம்லேருந்து எல் காலம் வரை ஆல் ரோ வந்து செலக்ட் ஆயிரும். எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணாமல் இன்செர்ட்டில் போயிட்டு பைவட் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். A1லேருந்து 501 வருது. நியூ ஒர்க் ஷீட்டில் நான் வந்து ஓகே. இப்போ எனக்கு பைவட் டேபிள் கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் வந்து டிசைன் பண்ணணும். இதை இப்போ பைவட் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு டிசைன் ஏரியா ஒன்று வந்துருக்குது. அதே போல் பைவட் டேபிள் ஃபீல்டு ஒன்று வந்துருக்குது. அதே போல் இந்த பைவட் டேபிள் இன்சர்ட் பண்ணோன்னா கர்சர் வந்து பைவட் டேபிள்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அனலைஸ் அண்ட் டிசைன்கிற மெனு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெனு வராது. அதனால் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெனுவில் வச்சுட்டு நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம். அதே போல் இதில் வந்து இந்த டேட்டா ரேஞ்ச் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ள மெனுஸ் பைவட் டேபிள்குள்ள மெனுஸ் எல்லாமே வந்துடும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். சேஞ்ச் டேட்டா ரேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் டேட்டா ரேஞ்ச் நம்ம பண்ணிக்கிடலாம். எக்ஸ்ட்ரா ரோஸ் வந்து ஆட் பண்ணாலோ காலம் ஆட் பண்ணாலோ நீங்கள் வந்து இது சேஞ்சஸ் பண்ணிக்கிடலாம் மேனுவலாக. அதே போல் அனலைஸ் பண்ணும்போது ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி டேபிள் வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆல் இல்லை ரீஃப்ரெஷ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கிடுங்க. ரீஃப்ரெஷ் ஆகணும்னா எத்தனை ஷீட் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஷீட்டில் டேட்டாஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இப்போ நம்ம டேபிளில் க்ரியேட் பண்ணியிருந்த அந்த ஃபீல்டு எல்லாமே காலம் ஹெட்டிங் எல்லாமே நமக்கு இங்கே ஃபீல்டாட்டு ஷோ ஆகும். அதே போல் ஃபில்டர்னு இருக்குது, காலம் இருக்குது, ரோ இருக்குது, வேல்யூன்னு இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் ரிலேட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ வேணால் வேல்யூவில் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராக் தான். உங்களுக்கு எது எப்படி ஷோ ஆகணுமோ அது ரோவில் கிளிக் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு மெத்தடில் ஷோ ஆகும். காலமில் போட்டிங்கன்னா அது ஒரு மெத்தடில் வியூ ஆகும். ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணதுக்காக ஃபில்டர் பண்ணி ஒரு சில வேல்யூ பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். மந்த் வாய்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மந்த் வாய்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுனால இந்த டேட் எடுக்கும்போது மட்டும் ஒரு சில இது பண்ணிக்கிடுங்க. எப்படின்னா இப்போ நான் வந்து இந்த டேட் எங்கே போடுறேன், ஃபில்டரில் போடுறேன். இப்போ இந்த ஃபில்டரில் போடும்போது இந்த ஃபில்டரில் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அங்கே இருக்கிற டேட் அப்படி இங்கே வந்து இங்கே வியூ ஆகிட்டு இருக்கும். இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா அந்த மந்த் இயர்லாம் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோவில் போடுறேன். இப்போ அந்த டேட் அப்படியே ஷோ ஆகுது. நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணால் போதும். குரூப் கொடுங்க. குரூப் கொடுத்துட்டு எனக்கு வந்து இதில் டேஸ் வரணும், மந்த் வரணும், அண்ட் இயர் வரணும் அப்படிங்கிற குரூப்பாக கொடுக்குறேன். இப்போ குரூப் கொடுத்தோன்னே இந்த மெத்தடில் வந்துட்டு இப்போ இந்த இது எல்லாமே இயர் தனியாக பிரிஞ்சிடும், மந்த் தனியாக பிரிஞ்சிடும். இது எல்லாமே நான் ஃபில்டரில் எடுத்துக்கொண்டு போட்டுட்டேன். இப்போ மந்த் வைஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது, அப்படி எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து காலமில் போட்டுக்கிடுவேன், ரோவில் போட்டுக்கிடுவேன். இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து எல்லாமே ரோவில் ஷோ ஆகிட்டு இப்போ எனக்கு வந்து என்னென்னா வேல்யூ வரணும்.
இப்போ இந்த மந்தில் இந்த ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டியில் எவ்வளோ அமௌண்ட்டில் சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கொண்டு எடுத்து வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ குவான்டிட்டி வந்து சம் பண்ணி வருது, எனக்கு சம் பண்ணி வேண்டாம், கவுண்ட் பண்ணி வேணும். அப்போ நான் வந்து என்னென்னா இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்கில் போய்ட்டு நான் வந்து கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டில் வந்துட்டு இப்போ எனக்கு இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் வேணும். இப்படி உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் இங்கே போட்டுக்கிடலாம். இப்போ இப்போ எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேவையான ஃபீல்ட் ட்ராக் பண்ண ஃபீல்டு மட்டும் இங்கே ஷோ ஆகுது. இப்போ இந்த ரிப்போர்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன செட்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹெட்செட்டில் வந்து ஒரு 58 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஹெட்செட் மட்டும் 58 ரெக்கார்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 58 ரெக்கார்ட்ஸ் மட்டும் என்ன செய்யும், அந்த ஹெட்செட்டுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். புரியுதுங்களா? இப்படியே அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை மட்டும் வியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணி தனி ஷீட்டில் எடுத்து அதை ஒரு தனி ரிப்போர்ட்டாக பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டரில் ஆட் பண்ண அந்த டேட், இப்போ இயர் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஃபில்டரில் செலக்ட் மல்டிபிள் ஐட்டம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அன்செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நான் வந்து 2026 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மந்தில் வரேன். மந்தில் வந்து எல்லா மந்தும் செலக்ட் ஆகுது, வியூ ஆகுது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்டரில் வந்து ஆளுங்கிறத எடுத்து விட்டு நான் ஒரு பர்டிகுலர் மந்த் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஆகஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஆகஸ்ட்டில் எந்த டேட்டாவும் இல்லை, நடக்கலை. ஜூலை எடுக்கிறேன். ஜூலைலையும் எந்த சேல்ஸும் நடக்கலை. இது ஜூன் எடுக்கிறேன். ஜூனில் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது. அதே போல் எனக்கு வேறு ஒரு டேட் செலக்ட் பண்ணணும். ஜேனில் பண்ணணும். ஜேனில் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ குவான்டிட்டி இந்தந்த ஆக்சசரிஸ்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் ஃபில்டருங்கிறதையும் பார்த்துருக்குறோம், இதையும் பார்த்துருக்குறோம், காலமையும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த காலமில் போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறத எனக்கு பார்க்கணும். இப்போ சம்திங் நான் வந்து இப்போ ஃபில்டரில் இருந்தது அப்படி இருக்கட்டும். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த கேட்டகரி, இப்போ நான் வந்து டேட்டில் ஆள் கொடுத்துருக்குறது எங்கே ஃபில்டர் பண்ணியிருந்தோன்னா அங்கே வந்து ஆள் கொடுத்து ஓகே கொடுக்குது. அப்போ எல்லா டேட்டாவும் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் கேட்டகரி ஆட் பண்ணுறேன். கேட்டகரி வந்து எனக்கு எங்கே வேணும் அப்படின்னா இந்த காலமில் வேணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். காலமில் எந்தெந்த கேட்டகரி நிறைய இருக்கிறதுனால குறையா இருக்கிறதுனால காலமில் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா அப்படி கொடுக்காதுங்க. என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரி இது வேணும் அப்படின்னா இங்கே கொடுங்க. இங்கே கொடுக்கும்போது இப்போ ஹெட்செட்டுங்கிற இது வந்து ஆக்சசரிஸ்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ வந்து இது கொஞ்சம் உல்ட்டா ஷோ ஆகுது. அதனால எனக்கு வந்து கேட்டகரியை வந்து அப்படியே மேலே ட்ராக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ ஆக்சசரிஸ் வந்து எப்படி ஆக்சசரிஸில் இந்தந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது வந்து இந்த குவான்டிட்டியில் இந்த அமௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டகரி அண்ட் இது வச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மி கேட்டகரி இருக்கிறதுனால எனக்கு காலம் இந்த கேட்டகரி வேணும்னு வச்சுருவோம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த காலம் இந்த கேட்டகரி போடுறேன். இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் நான் எடுத்துருந்தேன். ஒன்லி சம் அமௌண்ட் மட்டும் தான் பார்க்கணும்னு வச்சுக்கிடுவேன். அப்போ நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இந்த கேட்டகரி இங்கே வச்சுட்டு இப்போ இந்த டேபிள்லாம் ஷோ ஆகிருக்குது. இப்போ நான் அமௌண்ட் எடுத்து நான் வேல்யூவில் போடுறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வியூ ஆகும். இப்போ அந்த ஆக்சசரிஸ் ஹெட்செட்டில் இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டில் சேல் ஆகுது, இதெல்லாம் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ, இந்த இதில் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மொத்தமாக இங்கே வந்துடும். இப்படி நம்ம வந்து ரோ காலம் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபில்டர் எப்படி, காலம் எப்படி, ரோ எப்படி, வேல்யூ என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு ரிப்போர்ட் வாய்ஸாக நம்ம பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்த ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் வாய்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ராடக்ட் வாய்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். இப்போ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் மட்டும் வேணும், கேட்டகரி வேண்டாம் அப்படின்னா எடுத்துக்கிட்டலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் வாய்ஸாக இப்போ இதில் வந்து எனக்கு கவுண்டும் வேணும், குவான்டிட்டியும் வேணும், குவான்டிட்டி கவுண்ட் வேணும். கம் வருது, அதை நான் வேல்யூவில் போய்ட்டு கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ எனக்கு கவுண்ட் வந்துட்டு ஹெட்செட் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட் வாய்ஸாக வந்துட்டு. அதே போல் எனக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் வாய்ஸ் ரிஜின் வாய்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வைக்கலாம், இல்லைனா அதையும் சேர்த்து வச்சுக்கிடலாம். இப்போ அங்கே ரிஜின் செலக்ட் பண்ணி நான் ரிஜின் தூக்கி அப்படி மேலே போடுறேன். இப்போ ஈஸ்ட் ரீஜனில் இந்தந்த ப்ராடக்ட்லாம் இங்கங்கே இது சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது எனக்கு வந்து கஸ்டமர் எவ்வளோ இருக்கிறாங்க, என்னென்ன கஸ்டமர் இருக்கிறாங்க, ஈஸ்ட் டிவிஷனில் எவ்வளோ கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ரிஜினை வந்து இப்படி இங்கே தூக்கி போட்டுருந்தேன், ஃபில்டரில் கொண்டு போட்டுருந்தேன், ப்ராடக்ட்டை எடுத்துருந்தேன். எனக்கு வந்து இப்போ எனக்கு இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வேணும். சாரி, டம்மி டேட்டானால கஸ்டமர் 1 2 3 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒன்லி ஈஸ்ட் டிவிஷனில் மட்டும் எனக்கு வந்து எத்தனை என்னென்ன கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க, யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்படி நம்ம பார்த்துக்கிடலாம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அந்த கேட்டகரி எடுத்து அங்கே மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன ரிப்போர்ட் பார்க்குறோம் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் ரிப்போர்ட். அதே போல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கே வந்து ரீஜனல் ஃபில்டர்லேருந்து எடுத்துருந்தேன். நீங்கள் அதையும் எடுத்து தேவையில்லாத ஃபில்டர்லாம் எடுத்துடலாம், கஸ்டமரை எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் சேல்ஸ் போடுறேன். யார் யார் எந்தெந்த சேல்ஸ் பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
சரிங்களா? அடுத்து என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகரி சேல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி போட்டுக்கலாம். பேமெண்ட் மோட் எந்தெந்த மோட் ஆஃப் பேமெண்ட் த்ரூவா எனக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பேமெண்ட் மோடுக்கு ஒரு இது வச்சிருக்கிறேன். அதை எடுத்து நான் அப்படிங்க போடுறேன். என்ன செய்யுது கார்டு த்ரூவா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, கேஷ் த்ரூவா எவ்வளோ ஆயிருக்கு, நெட் பேங்கிங் த்ரூவா எவ்வளோ ஆயிருக்கு, யூபிஐ த்ரூவா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எனக்கு இந்தந்த கார்டு த்ரூவா எந்தெந்த கஸ்டமர் பே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த பேமெண்ட் மோட் எடுத்து நான் வந்து என்ன செய்வேன் ஃபில்டரில் போட்டுக்கிடுவேன். தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து ரிஜின் வாய்ஸா இல்லை சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் எந்த சேல்ஸ் பர்சன் வந்து எவ்வளோ எந்த கார்டு எது த்ரூவா பே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபில்டரில் நான் ஃபில்டர் இது பண்ணுறேன். கார்டு த்ரூவா இந்த எந்த பேமெண்ட் சேல்ஸ் பர்சன் வந்து பண்ணாங்க, கார்டு த்ரூவா இந்த சேல்ஸ் பர்சன் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் கேஷ் த்ரூவா எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இவ்வளோ குவான்டிட்டியில் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பைவட் டேபிள். உங்களுக்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ உங்கள் எண்ணங்களில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்தெந்த ஃபீல்டு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு எதில் வேணுமோ அந்த ஃபீல்டை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப்பில் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடலாம், உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அனலைஸ் பண்ணி ஈஸியாக ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டேட்டாவை கரெக்டாக பெர்ஃபெக்டாக எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத, இது சேல்ஸ் மிஸ் ஆகிருக்கா, ஏன் சேல்ஸ் மிஸ் ஆகிருக்குது, ஒரு பேமெண்ட் மோடு எந்தெந்த பேமெண்ட் மோட்லாம் இதாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதே போல் உங்களுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எது கம்மியாக சேல்ஸ் ஆகுது, எந்த ப்ராடக்ட் வந்து அது திரும்ப ஸ்டாக்கில் கொண்டு வரலாம், அப்படி இதே போல் ஸ்டாக் ரிலேட்டடாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த பைவட் டேபிள் த்ரூவாக ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் பண்ணிக்கிடலாம். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க என்ன, ஏன் நாம் வந்து இதில் ஃபில்டர் ஆட் பண்ணி அதிலே பண்ணலாமா அப்படின்னா, ஆனால் ஃபில்டரில் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நினச்ச டிசைனில் ஷோ ஆகாது. அதனால தான் நம்ம வந்து பைவட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களும் இந்த பைவட் டேபிளை யூஸ் பண்ணி உங்கள் ஆஃபீஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட் மற்றும் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த பைவட் டேபிள் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எக்ஸல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போதே வின்ரீட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸல் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாதீங்க. இதுவரை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி.